ஸோ இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது ரேக் சர்வர்ஸ். ஸோ சர்வர்ஸ்லேயே வந்து டவர் சர்வர் பற்றி நம்ம வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ரேக் சர்வர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒய் இட் இஸ் ரேக் சர்வர்னு என்ன? ஒய் இட் இஸ் காலிங் அஸ் அ ரேக் சர்வர்? சி இதை ரேக்ல நம்ம ஈஸியாக அடுக்கி வைக்கிறதுனால இது நம்ம ரேக் சர்வர்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அந்த ரேக்ல நம்ம வந்து 1 by 1 அடுக்கி வைக்கிறதுனால நம்ம ரேக் சர்வர்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். எல்லா டேட்டா சென்டர்லையும் ரேக் சர்வர் இருக்கும், பிளேட் சர்வர் இருக்கும். பட் ரேக் சர்வர் கொஞ்சம் பிளேட் சர்வரை கம்பேர் பண்ணுறப்ப ரேக் சர்வர் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், நல்லா இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். லைக் சர்வரும் நல்லா இருக்கும். இந்த ரேக் சர்வர் வந்து எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூ வச்சு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னல யூ அப்படின்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா 2U இருக்கும். 2U அப்படின்னா ஒரு யூ ஈக்குவல் 1.5 இன்ச்சு, 2U அப்படின்னா 3 இன்ச்சு. ஏன் அப்படின்னா அந்த ரேக்ல அதை அடுக்கி வைக்கணும் இல்லையா, அப்போ அந்த யூவை கனெக்ட் பண்ணி தான் அந்த ரேக்ல எத்தனை சர்வர் நம்ம வந்து அடுக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த சர்வர்ஸ் காம்பேக்டாக இருக்குது. இந்த ரேக் சர்வருக்குள்ள இப்படி தான் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். 2 ஹார்ட் இருக்கும், 2 CPU இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும், 2 SMPS இருக்கும், சரி நாட் 2 பவர் சப்ளை இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா ரேக் சர்வர் வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. இதில் இது வந்து ட்ரே, இந்த ட்ரேல வச்சு இந்த ரேக் சர்வர் வந்து இப்படி தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒன்று இன்சர்ட் பண்ணுவாங்க அல்லது 1 by 1 கூட வைப்பாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்சர்ட் தான் பண்ணுவாங்க. இந்த ட்ரே இருக்கும், ட்ரே வச்சு உள்ள இன்சர்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிப்பாங்க சர்வர்ஸில். ஸோ டெல்லை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் முக்கியமான மாடல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க கேஸ், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டெல் ரேக் சர்வர்ஸ், டெல் பவரேஜ் ரேக் சர்வர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ரேக் சர்வர்ஸ். R650, R250, 750, 550, 450. நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். ஏன் அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இந்த சர்வர்ஸ் தான் இருக்கும். எல்லாமே டெல் HP தான் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த டெல் பவரேஜ் R650 சர்வர் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச், 4 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. பட் அந்த 4 லட்சத்துக்குள்ள வாங்க முடியாது. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 GB RAM தான் கொடுக்குறான். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹைப்பர்வைசர் போடணும் அப்படின்னா அதில் மினிமம் ஒரு 256 GB RAM இருந்தால் ஹைப்பர்வைசர் போட முடியும். ரேட் வந்து எங்கேயோ போயிடுது. இது பவரேஜ் R250, R750. ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் டெல்லை பொறுத்த வரைக்கும் பவரேஜ் ரேக் சர்வர்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் ப்ரோலியன்ட் ரேக் சர்வர்னு சொல்லுவோம். HP ப்ரோலியன்ட். நோட் திஸ் பாயிண்ட், HP ப்ரோலியன்ட் ரேக் சர்வர்ஸ். HP ப்ரோலியன்ட்ல இதெல்லாம் ரொம்ப காமனான மாடல் நம்பர்ஸ். DL 320 Gen 11, 360 Gen 10, 380 Gen 11, DL 20. DL அப்படின்னாலே ரேக் சர்வர்னு அர்த்தம். நீங்க இந்த மாடல் நம்பர் வச்சே வந்து இது ரேக் சர்வரா இல்லை பேஸ் சர்வரா கண்டுபிடிச்சிக்கலாம். DL மென்ஷன் வந்து ரேக் சர்வர். ஓகே, DL 380 Gen 12 இந்த மாதிரி ரேக் சர்வர்ஸோட மாடல் நம்பர் இருக்கும். இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அஃப்கோர்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம இதுல தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம HP சர்வர்லையும் டெல் சர்வர்லையும் தான் ஹைப்பர்வைசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல பவரேஜ் R650 ரேக் சர்வர் பாருங்க. அது ரேக் சர்வரோட ஃப்ரண்ட் வியூ, முன்னாடி வியூ. இது ரியர் வியூ. இதுல பாத்தீங்கன்னா ரியர் வியூல பாருங்க 2 சாக்கெட் இருக்கும். இது ஒரு சாக்கெட், இது ஒரு சாக்கெட், பவர் சாக்கெட். இது ஒரு பவர் சப்ளை, இது ஒரு பவர் சப்ளை. ஏன் அப்படின்னா ஒன்னு ஃபெயிலியர் ஆனா இன்னொன்று ஒர்க் ஆகும். அதுதான் 2 பவர் சப்ளை. தென் ஈத்தர்நெட் போர்ட் இதெல்லாமே, சரிங்களா. அப்புறம் இது வந்து ஐடிராக் போர்ட். இது ஐடிராக் போர்ட்னா என்னங்க லேட்டா சொல்றேன் நான். ஒரு VGA போர்ட் which is used to connect the display. பட் உங்களோட டேட்டா சென்டர்ல எப்பயுமே டிஸ்பிளே கனெக்ட் ஆகிட்டு இருக்காது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணி வந்து வச்சிருப்போம். இது வந்து பெசல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்ஸ், PCI ஸ்லாட்ஸ் வந்து கனெக்ட் பண்றதுக்கு இந்த பெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது சர்வரோட இன்னர் உள்ள இருக்கிறது. சர்வர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரேம் ஸ்லாட்ஸ். இது வந்து ப்ராசஸர், இது ப்ராசஸர். 2 ப்ராசஸ் ரேக் சர்வர் எடுத்துக்கிட்டாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 CPU இருக்கும், 2 ப்ராசஸர் இருக்கும். ஓகேங்களா, டோன்ட் ஃபர்கெட். இதோட ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா மெமரி 32 GB RAM போடலாம். இட் சப்போர்ட் மேக்ஸிமம் 2 TB.
RDIMM இருந்தா 2 TB. RDIMM ஒரு மெமரி மாடியூல் இது. 2 TB மேக்ஸிமம் போடலாம். இதுல இந்த சர்வர்ல மேக்ஸிமம் 128 GB வரைக்கும் TB வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். 120 TB NVMe இருந்துச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் SSD போட்டா 128 TB போட்டுக்கலாம். பவர் சப்ளை, ஹைட். இந்த சர்வர் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர் 1U சர்வர். 1U மீன்ஸ் 1.75 ஆர் 1.25 இன்ச். 1.5 ஆர் 1.75 இன்ச் தான் இருக்கும். அந்த சர்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு இன்ச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் அந்த சர்வரோட சைஸை இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் எல்லாருமே ரேக் சர்வர் விரும்புவாங்க. லைக் ஈஸியாக நம்மளால அதை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது? சப்போர்ட்டிங் செக்யூர் பூட், எம்பரட் நிக். இதுல பாத்தீங்கன்னா 2 ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எம்பரட் நிக் போட்டிருக்காங்க. ஒரு PCI கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஐடி ராக்கு, ஒரு USB, ஒரு VGA போர்ட் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட், ஹைப்பர்வைசர், சிட்ரிக்ஸ் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்-V, ரெட் ஹேட் லினக்ஸ், VMware ESXi. இது PowerEdge R250 சர்வர். இதுல இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பே. இதுல இந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணா சர்வர் வெளியில வந்துடும். அந்த ஹார்ட் டிஸ்க் பே, அந்த ஹார்ட் டிஸ்க் வெளியில வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரியர் வியூ. இது R750 சர்வர். இதுல பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் பே நிறைய இருக்கும். இது ரியர் வியூ. 2 பவர் சப்ளை இருக்குது, ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, தென் ஐடி ராக் போர்ட்டு, USB போர்ட்டு, VGA போர்ட்டு. இதெல்லாம் வந்து PCIe கனெக்ட் பண்றதுக்கான போர்ட். இதெல்லாம் இதுல மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி எவ்வளவு? இதுலயும் மேக்ஸிமம் 32 GB போட்டீங்கன்னா 2 TB வரைக்கும் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி தாங்கும். ஃபார்ம் ஃபேக்டர் 2U ரேக் சர்வர். சி இது பேர் 2U. சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? 2U ரேக் சர்வர். இது வந்து 1U ரேக் சர்வர். இந்த சைஸ் தான். இது வந்து 1.5 இன்ச் இல்ல 1.75 இன்ச் இருக்கு இல்லையா, அதான் 1U. இது 2U, கொஞ்சம் அகலமா இருக்கும். ஓகே. ஸோ நீங்க ஒரு சப்போஸ் நீங்க ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். அது என்னென்ன போர்ட்லாம் இருக்குது, என்னென்ன போர்ட் சப்போர்ட் பண்ணும், ஓகே, PCI வாங்கணுமா, PCI ஸ்லாட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணணும். அது என்னென்ன OS கம்பேட்டபிலிட்டி இருக்குது, என்னென்ன ஹைப்பர்வைசர் கம்பேட்டபிலிட்டி இருக்குது, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ரேம் எவ்வளோ அதில் இன்செர்ட் பண்ணலாம், தென் மேக்ஸிமம் அதோட ப்ராசஸர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கோர் சப்போர்ட் பண்ணும், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து சர்வர் வந்து வாங்கணும். ஓகே, இதில் டவுட் இருக்கா? சர்வர்ஸ் பற்றி, ரேக் சர்வர் பற்றி டவுட் இருக்கா? ரேக் சர்வர் டவுட் இருந்தால் கேளுங்க, பார்த்துக்கலாம். ஓகே.